தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தற்காலிக சபாநாயகர் ஆகின்றார். தற்காலிக சபாநாயகர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக சட்டசபை தேர்தல் முடிவடைந்து விட்டது. புதிய முதலமைச்சர் விரைவில் பொறுப்பேற்க உள்ளார். தமிழக சட்டசபை அமைக்கப்படும். விரைவில் முதல் கூட்டம் நடைபெறும். வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்களாக பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார்கள். வெற்றி பெற்ற 234 சட்டசபை உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காக தற்காலிக சபாநாயகர் ஒருவர் ஏற்படுத்தப்படுவார். வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களில் மூத்த உறுப்பினர், அதாவது அதிக முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர் தற்காலிக சபாநாயகராக கவர்னரால் நியமிக்கப்படுவார். அவர் சட்டசபை உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவுடன் அவருடைய பதவிக்காலம் முடிவடைந்துவிடும். தற்பொழுது தற்காலிக சபாநாயகராக செங்கோட்டையன் நியமிக்கப்பட உள்ளார். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர் செங்கோட்டையன். இவர் 1977ஆம் ஆண்டு தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தேர்வு செய்யப்பட்டார். செல்வி ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரது அமைச்சரவைகளில் அமைச்சராக இருந்தவர். தற்பொழுது எடப்பாடியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருந்தார். தமிழக வெற்றி கழகத்தில் இவர் கட்சி பதவி வழங்கப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவர் சட்டசபையின் மூத்த உறுப்பினர். இவர் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட உள்ளார். இவர் வெற்றி பெற்ற 233 எம்எல்ஏக்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார்.